சீரியஸா? ஒரு பைத்தியக்காரத்தனமான சுரங்கப்பாதை மாதிரி இடம். எங்கே பார்த்தாலும் கத்தல்கள், துப்பாக்கிச்சூடு, வெடிப்புகள். ஒரு அராஜகத்தின் உச்சம். ஒருத்தர் அவரு உடம்புல 69ன்னு எழுதியிருக்கு, எல்லாரையும் சுட்டு போடுறாரு. இன்னொரு கும்பல், அவங்களுக்கும் நம்பர் உண்டு, ஒருவரை ஒருவர் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் மாதிரி உடைகளை போட்டவங்களையும் அடிச்சு பபுட்டு போடுறாங்க. அப்புறம் காட்சி மாறுது. சீக்ரெட் ரூம். ஒரு கருப்பு ஷூட் போட்டவன் கணினி முன்னாடி உட்கார்ந்திருக்கான். எதிரில ஒருத்தன் பதட்டமா உட்கார்ந்திருக்கான். அவன் ரிசல்ட்ஸ் பார்க்கிறான். ஷூட் போட்டவன் கேக்குறான், உன் பேரு என்ன? அப்புறம் கேக்குறான், இந்த ப்ரோக்ராம்ல நீ இன்னும் இருக்க வேணுமா? அந்த ஆளு சிரிச்சிட்டு சொல்றான், ஆமா. ஷூட் போட்டவன் சந்தோஷப்படுறான். ஏன்னா வெடிப்புல டேட்டா எல்லாம் போச்சு, ரிசர்ச் பண்ண ஆட்களும் போச்சு. ஆனா ஒரு நல்ல வார்த்தை, நெக்ஸஸ்னு ஒரு கம்பெனி அந்த ரிசர்ச்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ அடைஞ்சிருக்கு. சட்டை போட்ட ஆளு முன்னடிச்சு வந்து சூ கிட்ட டேட்டாவை எப்படியாவது எடுக்க முடியுமானான்னு கேட்டு அவங்க ஆர்கனைசேஷன் முழு பலத்தையும் உதவிக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னு அதிரடியா சொல்றாரு. காட்சி மாறுது. லே பொண்ணு காட்டுறாங்க. சயின்டிஸ்ட் கும்பல் ஒன்னா உழைக்கிறாங்க. பல வருஷ முயற்சிக்கு அப்புறம் இப்பதான் ஒரு புது கண்டுபிடிப்பு. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சியான்டாங்னு ஒரு சயின்டிஸ்ட் பிரைமேட் டிஎன்ஏ மாடல் ரிசல்ட்ஸ் 100 விழுக்காடு மேட்ச் பாருங்கன்னு கத்தி சொல்றாரு. டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணீங்க, போர்டுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் அள்ளி அணைச்சு வாழ்த்துறாரு. சில நாள் கழிச்சு ஜான்னு ஒரு சயின்டிஸ்ட் அவங்க பையன் துடுவுடன் சிமுலேஷன் சேம்பர்ல பாறை ஏறி விளையாடுறாங்க. அப்ப டைரக்டரோட போன் வருது. மீட்டிங் முன்னாடியே வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. சீக்கிரம் வாரேன்னு சொல்லிட்டு போன் வச்சா அவங்க பையனோட கிளம்பிங் கியர் கைப்பிடி கிழிஞ்சிடுச்சு. பையன் கீழே விழுந்துட்டான். சரியா பாதுகாப்பு இருக்குன்னாலும் ஜான் நடுங்கி போய் அவங்க பையனை சரிபார்க்க ஓடி போறாங்க. சரியா பாருங்க, பையன் நல்லா இருக்கான்னு உறுதி பண்ணின உடனே சியான் அலுவலகத்துக்கு போய் நெக்ஸஸ் ஹோல், அது ஒரு மனுஷன் சொந்த புழுத்துளை பத்தி பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. அந்த கணினி பார்ட்டிகள் டிரான்ஸ்மிட்டரை காட்டி வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு எதையும் அனுப்பலாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த கருந்துளை நேரத்தை 1 மணி 50 நிமிஷம் மட்டும் தான் பின்னுக்கு தள்ளும்னு சொன்னாங்க. 2 மாசத்துல லைவ் டெஸ்டட்னு சொல்லி அந்த பெரிய மனுஷங்களை சியான் அதிர்ச்சி கொடுத்தாங்க. சந்தோஷமா அங்கிருந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ஒரு அந்நியன் காரோட பொண்ல குதிச்சு எல்லாரையும் அதிர்ச்சியில தள்ளிட்டான். என்னை சாக விடாதீங்க, உங்க ரிசர்ச் நிறுத்துங்கன்னு கத்தினான். பயந்து போன சியான் கதவை திறக்காம காரை ஓட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த ஆளு காரின் மேல ரத்தம் கக்கி விழுந்து சாஞ்சிட்டான். உடனே போலீஸுக்கு போன் பண்ணினாங்க. அந்த ஆளுக்கு பிரெயின் ஹெமரேஜ்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த சம்பவத்தால சியான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அம்மா டிவியோட முன்னாடி உறங்கிட்டு இருக்கிற பிள்ளைய பார்த்தா அந்த அம்மா உள்ளுணர்வு. உடனே எடுத்து அணைச்சிக்கிட்டா. 1 மாசம் கழிச்சு ஷியான் அலுவலகத்துக்கு ஓடி போறா. ஆனா அந்த கட்டிடத்துல ஒரு கும்பல் சூழ்ச்சியா வெடிகுண்டை வைக்கிற வேலையில இருக்கு. ஆய்வகத்துல ஷியான், அவங்க சகா, இயக்குனர்னு 3 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்கன்னு இயக்குனர் சொல்றாரு. சின்ன சீக்ரெட் பேசிட்டு பிள்ளையோட நேரம் கழிக்க சொல்லி இயக்குனர் சொல்றாரு. ஆய்வகத்துக்கு போனா ஷாக். சிம்பன்சி செல்லுல அமைப்பு மாறிடுச்சுன்னு கெட்ட செய்தி. என்ன காரணம்னு சரியா தெரியாம ஷியான் எல்லா சோதனையையும் நிறுத்தி வைக்கிறா. இயக்குனருக்கு சொல்ல சொல்லி அவங்க சகாவுக்கு சொல்றா. அலுவலகத்துக்கு போன உடனே பிள்ளைய போன் வருது. எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு கேக்குது பிள்ளை. சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையோட படம் கருப்பா ஆயிடுச்சு. போன் கீழே விழுந்துடுச்சு. சண்டை சத்தம் கேக்குது. அம்மா பதட்டமா ஆயிடுச்சு. சியான் அவசரமா காரில் ஏறி வீட்டுக்கு போறா. அவள் மகனை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றா. சடன்று ஒரு கருப்பு கார் அவளோட காரை பின்னால அடிச்சு ஹைவேல சிக்க வச்சு ஒரு பெரிய லாரிக்குள்ள தள்ளிடுறாங்க. அந்த லாரில ஒரு பயங்கர வெளிச்சம். உள்ளே இருக்கிறவங்களை யாருன்னு தெரியல. ஆனா அவள் மகன் முகம் தெரியுது. அவன் அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்கான். அவனை இறுக பிடிச்சுக்கிட்டு அந்த மேனேஜர் ஒரு சாதனத்தை அவன் உடம்புல செலுத்துறான். சியான் தன்னோட ஆராய்ச்சி விவரங்களை கொடுக்கலைன்னா அவன் சாக்கிறான்னு மிரட்டறான். இந்த ஃபைல்களை எனக்கு உதவியாளர்கள் இல்லாம எடுக்க முடியாது, அவங்க கண் பார்வை சரிபார்க்கணும்னு சியான் கெஞ்சுறா. ஆனா அவன் காதில்ல. சியான் அலுவலகத்துக்கு ஓடி போறா. அதிர்ச்சி. சியான்டாங் சாவுறான். கண்கள் வெளியே நீட்டப்பட்டிருக்கு. சியான் அவன் கையை தொடரா. அப்போ ஒரு கண்ணாடி பேக்ஸ்ல அவன் கண் அவளை பார்க்குது. அதை எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவள் மகனை கடத்தியவங்க போன் பண்ணி இயக்குனரையும் இப்படித்தான் பண்றோம்னு மிரட்ட கண் சிவந்து இயக்குனர் அறைக்கு ஓடி போய் டேட்டா எடுக்க சம்மதம் வாங்கிட்டா. 8 வருஷ கால நம்பிக்கை. கண் அடையாளம் சரிபார்த்துட்டு டேட்டா எடுத்ததும் லாகின் விவரங்களை டெலீட் பண்ண சொல்லிட்டு இயக்குனர் போயிட்டாரு. டேட்டா எடுக்க ஆரம்பிச்சா சட்டென்ன அலாரம். கிளப்பரியில ஷியாங் டாங் டெட் பாடி கிடக்குன்னு உதவியாளர் சொன்னதும் பாதுகாப்பு அணி ஒரே கோலாகலம். ஜியான் தான் கொலை பண்ணான்னு புரிஞ்சிச்சு. சக ஊழியர் அவளை கண்ணீர் விட்டு பாதுகாக்க முயற்சி பண்ணாரு. ஆனால் பாதுகாப்பு அணி அவளை பிடிச்சு வச்சுக்க முயற்சி பண்ணுச்சு. வெண்ட்ல ஓடி போனா கட்டிட வாசல்ல இன்னொரு டீம் காத்திருந்துச்சு.
வேற வழி இல்லாம அவங்க கெமிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணி வெடிச்சு வெள்ளைப்பொடி பறக்க பண்ணி காவல்கார படைய சமாளிச்சு சியான் தப்பிச்சு உச்சியிலே ஏறினா. ஆனா சிமெண்ட் கூரை மெல்லிசா இருந்தது. ஒரு தவறு, கீழே விழுந்தா. அடப்போடி, ஒரு பெரிய குப்பை அழிக்கும் இயந்திரம் அங்க இருக்கு. கையில இருந்த தகவல் சிப் கீழே விழுந்துடுச்சு. கடைசி நொடில பிடிச்சா. கஷ்டப்பட்டு எடுத்து தகவலை பாதுகாப்பா எடுத்தா. தூக்கிட்ட கொடுத்தா. அவன் வாக்குறுதி நிறைவேற்றினானா? இல்ல. அவன் அந்த தகவல் சரியா இருக்கான்னு சரிபார்த்த உடனே அவன் வைச்ச வெடிகுண்டுல இருக்கிற கட்டிடத்தையும் அவன் துடு என்ன பையனையும் வெடிச்சு கொண்டு விட்டான். அவள் மகன் சாவில நொந்து போனா. ஆனா சியான் சோர்ந்து போகல. காரை கடற்கரை பக்கம் ஓட்டிச் சென்று விபத்து பண்ணி உயிரோட கிடைச்சா. திரும்ப கம்பெனிக்கு ஓடி போய் பார்த்தா. அழிவை விளைவிச்ச அவங்க வேலைக்காரங்க எல்லாம் நேர பயண அறைக்கு ஓடுறாங்க. அவங்க எதிர்ப்புலையும் பார்க்காம சியான் அந்த இயந்திரத்தை ஆன் பண்ணிட்டா. 2 மணி நேரம் முன்னாடி போயிட்டா. அந்த கொடுமை நடக்கிறதுக்கு முன்னாடி. பாருங்க, அந்த கதிர் பரவல் அறையில தோணுறா. அவங்க வேலைக்காரங்க அதிர்ச்சியில உறைஞ்சி போறாங்க. என்ன சொல்றா தெரியுமா? அவங்க மகன் சாவுனதால இந்த சோதனையில பங்கேற்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு. சியாங்கோங்கன்னு கத்தி ஆள வெளியே அனுப்ப சொல்றா. ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவரு கொல்ல அனுப்பப்பட்ட கொலைகாரன் மயக்க ஊசி போட்டு கண்ணையே எடுத்துட்டு போயிட்டான். எதிர்கால சியான் அந்த நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்ச சமயத்திலேயே லேப்ல வந்து சேர்ந்துடுறா. கிளோரோஃபார்ம் வச்சு அவங்க கடந்த கால தன்னையே உறங்க வச்சிடுறா. உடம்புகளை மறைச்சு வச்சுட்டு சியாத்தான் டேட்டாவை எடுத்துட்டு ஓடுறா. அவளை ஒருத்தன் விரட்டிட்டு வருவான். அவங்க சந்திக்க போற இடத்துக்கு ஓடுறாங்க. சியான் நீர் அருகே ஓடி போய் டேட்டாவை போட்டு விட மிரட்டறா. குழந்தை கழுத்துல இருக்கிற வெடிகுண்டு அகற்ற சொல்றா. அவங்க மிரட்டலை ஏத்துக்குறான். வெடிகுண்டு எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா சியான் காலியான மாடியூலை கொடுத்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியல. அவங்க மகன் பாதுகாப்பா இருக்கான்னு சந்தோஷமா இருக்காங்க. கார்ல ஷியாத்தான் பாய்ஞ்சு ஏறி ஓட பார்க்கிறா. ஆனா சுவும் அவன் கூட்டாளிகளும் அவளை விரட்டி அடிக்கிறாங்க. ஓட்டத்துல ஷியாத்தானை தாண்டி சுட்டு போடுறான். அடடா, அவள் மகன் அந்த இடத்திலேயே உயிரிழந்துடுறான். மறுபடியும் சீன் மாறுது. ஷான் மறுபடியும் டைம் மிஷின்ல எழுந்திருக்கா. மகனை காப்பாத்த மறுபடியும் முயற்சி பண்றா. எல்லாத்தையும் மாத்தினாலும் அவளை காப்பாத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு காரை எடுத்துக்கிட்டு துறைமுகத்துக்கு போறா. அங்கே அவள் மகனை சுடுறான். ஸ்டியரிங்ல மயங்கி போயிருக்கிற ஷானோட காரை அவன் காரோட மோதிடுறான். கடந்த காலத்துல இருந்து வந்த ஷான் அவள் மகனை பிடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அந்த பைத்தியக்காரன் விடமாட்டேன்னு விரட்டிட்டு வர்றான். பிடிச்சிடுறதுக்கு முன்னாடி ஷான் ஒரு கைவிடப்பட்ட கட்டிடத்துக்குள்ள மகனை அழைச்சிட்டு போய் பதுங்குறாங்க. அங்கே படிக்கட்டுகள்ல ஏறி வர்றத பார்த்து ஷான் ரொம்ப கோபப்படுறா. எப்படி இவன் எங்க இருக்கோம்னு எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவள் மகன் டைரக்டர் கொடுத்த கடிகாரத்தை பத்தி சொல்றான். அது போலி கடிகாரம்னு சந்தேகம் வந்த ஷான் அந்த கடிகாரத்தை உடைக்கிறா. அப்போ ஒரு கண்காணிப்பு கருவி தெளிவா காட்டிருச்சு. அவளோட போஸ் அவள் மகன கடத்தலுக்குள்ள இருந்தான்னு. அட போங்கடா. சியான் ஒரு கண்ணாடி வலை வச்சா. அவளுக்கும் அவள் மகனுக்கும் ஓட சின்ன நேரம் கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க ஒரு கெத்து தூரம் போக முடியல. ஓடுடா மகனே ன்னு கத்திட்டு சியான் அந்த சியானை எதிர்க்க போனா எல்லா முயற்சியும் பயனில்லாம போச்சு. அவன் இழுத்து போறதுக்கு முன்னாடி எதிர்காலத்துல இருந்து வந்த சியான் துப்பாக்கியோட வந்து நிக்கிறா. தன்னை சுட்டுக்க கூட பயமில்லாம. அவள் தீர்மானத்தை பார்த்த சியான் அவளை ஒதுக்கி தள்ளி கம்பத்த சறுக்கி கீழே இறங்கிட்டான். அவன் டீம் கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே 2 பெண்களையும் கொல்ல சொல்லிட்டான். ஒரு கொடிய போராட்டத்துக்கு அப்புறம் சியான் அவள் மகனையும் அவள் எதிர்கால நானையும் கொண்டு விடுதலை ஆனா. கையில காயமாயிடுச்சு. ஹாஸ்பிடல்ல மகனை சரி பண்ணிட்டு கூட்டாளிக்கு போன் பண்ணி இயக்குனரோட நம்பிக்கை துரோகத்தை வெளிப்படுத்தினா. அதுக்கு இயக்குனர் அவனை சுட்டு போட்டுட்டான். தன் நண்பன் விழுந்தத பார்த்துட்டு சியான் அவள் பொஸ்கிட்ட ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு கேட்கிறா. சார்காஸ்டிக்கா சிரிச்சுட்டு அவன் காரணத்தை சொல்றான். சபை அவளுக்கு அவன் செய்த எல்லா கஷ்டத்திற்கும் கடன் கொடுக்க போறாங்க. அவன் குடும்பத்தையே தியாகம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணினானே. ஆனா அவன் அதை சும்மா விட மாட்டான்னு சொல்றான். அதான் அந்த இடத்தையும் அவளோட வாழ்க்கையையும் நொறுக்க நினைக்கிறான். துப்பாக்கியை அவள் மேல நோக்கி சுட முயற்சி பண்றான். ஆனா வந்து அவனை அங்கேயே கிழிச்சு போட்டான். அவன் பயனில்லாதவன்னு சொல்லி அவளை கொண்டு போக ரெடி ஆகும்போது எதிர்கால ஷியான் வந்து நிக்குறா. ரொம்ப சீரியஸா அவன் இதயத்துல அடிச்சு போடுறா. அவன் சாகுறதுக்கு முன்னாடி சொல்றான் அவன் திட்டம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு. சிகிச்சை எடுத்தவங்க மாறி போயிட்டாங்கன்னு. ரொம்ப கடுமையா மாறிட்டாங்கன்னு. ஒண்ணுக்கு ஒண்ணு கொன்னு முடிச்சுட்டாங்கன்னு. தூவோட வாழ்க்கைய முடிச்ச உடனே எதிர்கால ஷியான் அவளை நோக்கி வருவா. ரொம்ப கடுமையா. அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் வாழ முடியும்னு சொல்ற மாதிரி. அப்போதான் வெடிகுண்டு வெடிக்குது. இப்போ இருக்கிற ஷியான் எஸ்கேப் பண்ண முயற்சி பண்றா. கட்டிடத்துக்குள்ள ஓட எதிர்கால ஷியான் அவளை பிடிச்சு கொண்டு வந்து அவளோட வாழ்க்கையை முடிக்க ரெடி ஆகுறா. ஆனா அவளோட இன்னொரு ஷியான் வந்து அவளை காப்பாத்துறா. அந்த டிராவல் செஞ்சவங்க